நீங்கள் உங்களோட டயட் பிளானை செட் பண்ணணும். நான் வந்து எப்படி சாப்பிட்றேன்னே தெரில, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றேனா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல, எப்படி நான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணுறது அப்படிலாம் நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்றோம். பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எத்தனை பேர் ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு கம்மியான பீப்புள்ஸ் தான் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எது ஹெல்த்தியான டயட் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கத்தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா அவங்களும் ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஓகே, ஹெல்த்தியான டயட்டை வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட் பிளான் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிளேட் டயட் பிளான்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஹாஃப் ஆஃப் த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும், அடுத்த ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து ஹோல் கிரைன்ஸும், இன்னொரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த பிளேட் டயட் பிளானை மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு வந்து தேவை. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ஃபியூலாக இருக்குது நம்மளோட பாடிக்கு. ஒரு பைக்குக்கு வந்து எப்படி வந்து ஒரு பெட்ரோல் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கோ அதே மாதிரி வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒன்று இருக்குது. அடுத்ததாக ப்ரோட்டீன்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸை வந்து பில்ட் பண்ணுறதும் நம்மளோட மசில்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கிய பங்காக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீன்ஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவங்களோட மசில்ஸ் வந்து நல்லா பில்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பங்கு வகிக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயின் அண்ட் செல் ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகுது, நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு பூஸ்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் நம்ம பாடிக்கு. ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. நமக்கு வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு நிறையா தண்ணி குடிறான்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்லேருந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து நம்மளோட ஹோல் பாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து நல்ல தண்ணி குடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஒரு பிரிஸ்காக இருக்கும். இதே நம்ம தண்ணியே குடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்டேக் வரும், நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நிறையா தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்மளோட பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது. நீங்கள் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் போய் சொல்லிவிடுங்க. டயட்டே பிளான் பண்ணாமல் தெரியுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்போயாவது டயட்டை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.